ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அஜித் குமார். நீங்கள் நம்ம காலையிலேருந்து எல்லாமே நியூஸ் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? என்ன அப்படின்னா, எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து ஒரு 1000 போலீஸ் வந்து குமிஞ்சிட்டாங்க, நிறைய போதைப் பொருளை ரெக்கவரி பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அப்படி போலீஸ் போய் என்ன பண்ணாங்க, அங்கே என்னென்ன பொருளை ரெக்கவரி பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், எந்த செக்ஷன் கீழே போட்டிருக்காங்க, இனிமேல் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஒரு பப்ளிக் வந்து எப்படி ரியாக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான தகவலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இது சட்ட சம்பந்தமாக இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற கமெண்டும் சப்ஸ்கிரைப் தான் என்னை இன்னொரு வீடியோ கொடுக்க ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உன் பையன் என்ன சாதிச்சான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஒரு நாள் வரும், உன் பையன் என்ன சாதிச்சாங்கிறத ஊரே வந்து உங்ககிட்ட சொல்லும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம காலையில் வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் போலீஸ் வந்து எல்லாமே உள்ளே போயிருந்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் முழுக்குமே வந்து போதை, கஞ்சா பொருள் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான போதைப் பொருள் எல்லாமே அதிகமாகிடுச்சு. அப்போ எஸ்ஆர்எம் காலேஜுக்கு உள்ளேயும் பக்கத்தில் கூடிய விடுதிகளிலுமே வந்து அதிகமாக போதைப் பழக்கம் வந்து மாணவர்கள் அடிக்ட் ஆகிறாங்க, போதைப் பழக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸுக்கு தகவலில் வந்துக்கிட்டே இருக்குது. அதை தொடர்ந்து வந்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் அவர்களும், கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி அவங்களும், தாம்பரம் காவல் மாவட்ட துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி அவங்க தலைமையிலுமே வந்து இன்னைக்கு ஒரு 1000 போலீஸார் வந்து காலேஜுக்குள்ளே நுழையிறாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதாகவும் மேனேஜ்மெண்ட்டே அதை விற்கிறதாகவும் எங்களுக்கு புகார் வந்திருக்கு சார். அதில் 500 பேர் வந்து காலேஜுக்குள்ளே போய் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. மிச்சர் கூடிய 500 பேர் வந்து பக்கத்தில் கூடிய பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் சர்ச் பண்ணி என்னென்ன போதைப் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. தேடும்போது பல்வேறு விதமான போதைப் பொருட்கள்லாம் கிடைக்குது. நிறைய பேர் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. என்னென்ன பொருள் அப்படின்னா, கஞ்சா 1/2 கிலோ, கஞ்சா சாக்லேட் 6, கஞ்சா ஆயில் 20 ml, பாங் 5, ஸ்மோக்கிங் பாட் 1, ஹூக்கா மிஷின் 7, ஹூக்கா பவுடர் 6 கிலோ. இந்த பொருள் எல்லாமே அங்கே கூடிய பசங்கள்கிட்டையும் அவங்களுடைய பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையும் வந்து ரெக்கவரி பண்ணுறாங்க. ரெக்கவரி பண்ணிவிட்டு முக்கியமான ஒரு இது வந்து சப்ளை பண்ணுறாரு இல்லையா, அவரை வந்து கைது பண்ணுறாங்க. யார் அப்படின்னா, A+ ரவுடியான செல்வமணி அவங்கள வந்து நம்மளுடைய போலீஸ் வந்து கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு இங்கே ஒரு 40 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் ஒரு மஹாலில் வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அதை 20 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணிடுறாங்க. மொத்தம் 21 பேர், A+ ரவுடி செல்வமணி ப்ளஸ் 20 மாணவர்கள், மொத்தம் 21 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணிடுறாங்க நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை. இவங்க வந்து NTPS ஆக்ட், நார்கோட்டிக் ட்ரக்ஸ் ஆக்ட் படி உங்களுக்கு வந்து உரிய தண்டனை வழங்கப்படும். இதுக்கான ட்ரையல் எல்லாமே நம்ம கேஸ் நடத்திக்கலாம். இது ஓகே. இப்படி ஒரு பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ எனி கல்வி நிறுவனங்கள் மீது ஒருத்தங்க ஈஸியாக இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் வந்து டொபாக்கோ இனி ஒரு போதைப் பொருளை வந்து உள்ளே போயிடுது. அப்போ நம்ம தடுக்கிறோம், அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காட்பா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புகையிலை பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டம் 2003 செக்ஷன் 6 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு போதைப்பொருள் கொடுத்தாலோ அல்லது 100 யார்ட்ஸ் அப்படின்றது 91.44 மீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய எந்த ஒரு பக்கத்துலையுமே வந்து ஒரு புகையிலையோ ஒரு டொபாக்கோவோ இல்லை எதுவுமே விற்கக்கூடாது. அப்படி விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி, அதிகபட்சம் 3 வருஷம் தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சட்டத்தில் தெளிவாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், இதில் நம்ம ஏன் ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் கொண்டு வரோம் அப்படின்னா, முக்கியமாக ஸ்கூல் பசங்களை வந்து அதிகமாக போதைப் பொருள் எல்லாமே சேல் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி அவங்க 18 வயசு கீழே தானே கண்டிப்பாக ஸ்கூல் பசங்க இருக்காங்க. 18 வயசு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு போதைப் பொருளை கொடுத்தால், அவங்க கொடுத்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க, அவங்க வந்து அடிக்ட் ஆகி அவங்க அடிக்ட் ஆகிறாங்க சம்திங், அது நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு சப்ளை பண்ணி அவங்கள போதைப் பொருள் பழக வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 7 வருஷம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை வழங்கப்படும், 1 லட்ச ரூபா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 செக்ஷன் 77 அண்ட் 78 தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க. யாருமே மிஸ் ஆக முடியாது. இப்போ என் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் ஒரு டொபாக்கோவோ ஒரு போதைப் பொருளோ இல்லை கஞ்சாவோ இல்லை புகையிலோ எது ஒன்று விற்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? நான் ஒரு பப்ளிக், நான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இன்னும் கவலைப்படாதீங்க, நான் கொடுக்குற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கப்படும். நாட்டில் என்ன சார் நடக்குது? அதிகாரிகளாம் இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்கே சார் போகுது? நாடு நாசமாக போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அதைத்தான் சார் நானும் சொல்கிறேன். அந்த நம்பர் நோட் பண்ணிங்க. என்ன அப்படின்னா 10581 அண்டு 1800110456 இந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த ஸ்கூல் என்ன டீட்டெயில்ஸ்ன்ற தெளிவாக சொல்லுங்கள். இமிடியேட்டாக அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும். இந்த மாதிரி பல்வேறு விதமான சட்ட சம்பந்தமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து சட்டம் வந்து இக்னோரன்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டம் தெரியாது அப்படின்ற விஷயத்த யாருமே ஏற்றுக்கிற முடியாது. சட்டத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.